நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தங்களது சட்டைகளில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை அதிமுகவினர் அணிந்து வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தின் 3வது நாள் அமர்வு தற்பொழுது கேள்வி நேரத்தோடு தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக பார்த்தோம்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்சுகளை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமாக அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், கிட்னிகள் ஜாக்கிரதை என்று அந்த எழுதப்பட்ட அந்த கிட்னியோடு இருக்கக்கூடிய அந்த பேட்சுகளை தங்களுடைய சட்டைகளில் அணிந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கமாக இது போன்ற சட்டமன்ற நிகழ்வுகளின் போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை எழுப்புவது வழக்கம். ஏனென்றால் இது போன்ற நேரங்களில் தான் தங்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை எழுப்புவதோடு சட்டமன்றத்திற்குள்ளேயும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அந்த வகையில நேற்றைய தினம் கூட கரூர் சம்பவ விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும், அதே போல உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல், அதாவது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் கருப்பு பேட்சுகளை கைகளில் அதிமுகவினர் கட்டி கொண்டு வந்திருந்தார்கள். இன்றைய தினம் பார்த்தோம்னா கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்சுகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிந்து இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சட்டமன்றம் நடந்த பொழுது அதற்கான அது தொடர்பாக, அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கூறி இபிஎஸ் தொடர்ந்து பேசியிருந்தார். பல்வேறு அமளிகளும் நேற்றைய தினம் நடைபெற்றது. ஏனென்றால் அந்த கரூர் சம்பவ விவகாரத்தில் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அதிமுகவினர் பேசக்கூடிய ஒரு சூழல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு அமளிகளும் கூட அவ்வப்பொழுது நடந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் கிட்னி விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கிட்னி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இபிஎஸ் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். கிட்னி முறைகேடு என்பது அந்த நாமக்கல் பகுதிகளில் நடைபெற்ற அந்த முறைகேடை குறிப்பிட்டு பல்வேறு இடங்களிலும், முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த சுற்றுப்பயணத்தின் போது கூட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி இதில் யாரெல்லாம் பின்னால் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்றும் கூட குறிப்பிட்டு இருந்தார். அதே போல பார்த்தோம்னா சமீபத்தில் கூட அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் உடனடியாக அமைக்கப்பட்டு அதற்கு அடுத்த தினமே அவர்கள் கரூருக்கு நேரில் சென்று அன்றைய தினமே அவர்கள் விசாரணையும் கூட தொடங்கி இருந்தார்கள். ஆனால் இந்த கிட்னி முறைகேடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வரை அந்த விசாரணை என்பது தொடங்கவில்லை. ஏன் கரூர் சம்பவத்தில் இவ்வளவு முனைப்பு காட்டிய அரசு ஏன் கிட்னி முறைகேடு விஷயத்தில் குழு அமைக்கப்பட்டும் தற்பொழுது வரை விசாரணை நடத்தவில்லை என்றெல்லாம் கூட இபிஎஸ் ஏற்கனவே வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்பொழுது இந்த கிட்னி முறைகேடு விவகாரத்தை அதிமுகவினர் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைய தினம் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்சுகளை தங்களினுடைய சட்டைகளில் அதிமுகவினர் அணிந்து வந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.